தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்களில் இடம்பெற்ற காட்சிகள் வந்து தத்ரூபமாக அமைந்திருக்கும். அதனாலே வந்து மக்கள் மனதில் பல வருடங்கள் கழித்தும் வந்து பேசப்படும். ஆனால் அந்த காட்சிகள் உருவான விதம் யதார்த்தமானதாகவும் யாரும் எதிர்பார்க்காத விதத்திலும் தான் நடந்திருக்கும். அந்த மாதிரி தான் நாட்டாமை திரைப்படத்தில் இடம்பெற்ற மிக்சர் மாமா வந்து யாராலும் வந்து இன்றளவுக்கு மறந்திருக்க முடியாது. மீம்ஸுகள்லையும் வந்து இன்றளவும் வந்து உலாவிட்டும் வராரு. இந்த திரைப்படத்தில் நடிகர் சரத்குமார் கதாநாயகனாகவும் செந்தில் கவுண்டமணி வந்து காமெடியிலும் நடித்திருப்பார். இந்த படத்தை வந்து கே.எஸ். ரவிக்குமார் இயக்கியிருப்பார். அந்த திரைப்படத்தில் செந்தில் வந்து கவுண்டமணிக்கு அப்பாவாக நடித்திருப்பார். அப்போது தன்னுடைய மகன் கவுண்டமணிக்கு பொண்ணு பார்க்க போகிற இடத்துல வந்து அந்த பெண்ணை வந்து பார்ப்பாங்க. ஆனால் அந்த பெண்ணோட அம்மா வந்து செந்திலோட முன்னாள் காதலின்றது தெரிய வரும். கவுண்டமணிக்கு பொண்ணு பார்க்க போயிருந்த பொண்ணு வந்து செந்திலோட மகள்னும் கவுண்டமணியோட தங்கை என்பதும் தெரிய வரும். ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கும் பொழுதும் வந்து அந்த இடத்துல ஒரு நபர் மட்டும் மிச்சம் சாப்பிட்டு கொண்டே இருப்பார். எதையுமே வந்து கண்டுகொள்ளாமல் உட்காந்த இடத்துலையே அப்படியே வந்து நகராமல் எதையுமே கண்டுக்காமல் மிச்சம் சாப்பிட்டு கொண்டே இருப்பார். அப்போது கவுண்டமணி இவ்வளவு அலப்பறை நடக்குது, இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் யாரா இவன் உட்காந்துட்டு மிச்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து கேட்பார். அதற்கு செந்திலோட முன்னாள் காதலி வந்து, உங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போன பிறகு என் பிள்ளைகளுக்கு இனிஷியல் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக வந்து இந்த ஆளை 20 வருஷமாக நான் தான் சோறு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதையும் கண்டு கொள்ளாமல் அவர் வந்து மிச்சம் சாப்பிட்டு கொண்டே இருப்பார். அந்த நேரத்தில் அந்த கேரக்டர் வந்து அதிகமாக கவரப்படுது. இப்போ வரைக்கும் பல மீம்ஸுகளையும் அவருடைய புகைப்படமும் இடம்பெற்று கொண்டே தான் இருக்குது. இந்த நிலையில தான் தற்பொழுது கே.எஸ். ரவிக்குமார் ஒரு பேட்டியில் அந்த ரகசியத்தையுமே வந்து உடைத்திருக்காரு. இந்த காட்சி உருவான விதத்தை குறித்தும் வந்து பேசியிருக்கார். அதாவது அந்த கேரக்டரில் நடித்த நடிகர் வந்து ஒரு எலக்ட்ரிஷனாக வேலை பார்த்துருக்கார். லைட் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த நபர் கே.எஸ். ரவிக்குமார் வந்து 5வது லைட்டு போடணும் 5வது லைட்டு போடுவார். பிறகு 7வது லைட்டு சுவிட்சு போடணும் 7வது லைட்டு சுவிட்சு போடுவார். இப்படி வேறு எங்கேயுமே வந்து செல்லாமல் எந்த வேலையுமே செய்யாமல் ஒரே இடத்துல அவர் அமர்ந்துட்டு இருப்பார். இதை பார்த்த கே.எஸ். ரவிக்குமார் வந்து இப்படியே உட்காந்துருக்கே கொஞ்சம் எழுந்து போய் அந்த லைட்டை மாற்றி வைக்கலாம் இல்லை அப்படின்னு வந்து கேட்பார். அதுக்கு அந்த எலக்ட்ரிஷனும் வந்து அதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது சார், நான் எலக்ட்ரிஷியன் வேலையை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து உக்காந்துருவாராம். இதை கே.எஸ். ரவிக்குமார் அப்படியே வந்து மனதில் வச்சுக்கிட்டு இருக்காரு. பிறகு இந்த காட்சியை வந்து படமாக்கும் போது வந்து மிச்சம் சாப்பிடும் கேரக்டரில் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து கே.எஸ். ரவிக்குமார் யோசிச்சிருக்கார். இவருடைய முகம் வந்து அப்பொழுது ஞாபகம் வந்திருக்கு. உடனே அவரை வந்து கூப்பிட்டு உனக்கு ஒரு கேரக்டர் தரேன், நீ நடிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், உட்காந்த இடத்துலையே இப்படி இப்போ உட்காந்துருக்கோ அதே மாதிரி உட்காந்துட்டு தான் போதும், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர்கிட்ட. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்ததும் அவருக்கு பட்டையை போட்டு கையில் மிச்சத்தட்டையும் கொடுத்துட்டு, நான் உனக்கு டேக்குன்னு சொன்னதும் நல்லா வாயை அங்கேயே இங்கேயும் அசைத்து மிச்சம் சாப்பிடுறது போல் மட்டும் செய், அதை மட்டும் செஞ்சால் போதும்னு வந்து சொல்லியிருக்காரு கே.எஸ். ரவிக்குமார். அந்த எலக்ட்ரிஷியனுமே வந்து கே.எஸ். ரவிக்குமார் சொல்கிறது போலே அப்படியே வந்து செஞ்சுருக்காரு. பிறகு திரைப்படம் வெளியானதும் அவருக்கு கிடைத்த விளம்பரத்தை பார்த்து மிகவுமே வந்து வியந்து போய் குஷியாகியிருக்கார். பிறகு கையில் தாம்பூலத்தட்டோடு கே.எஸ். ரவிக்குமார் வீட்டில் பார்த்து நன்றியும் சொல்லியிருக்கார். இப்போ வரைக்கும் பல மீம்ஸ்கள் அவருடைய புகைப்படம் இருக்குது. இதை நான் பல மீம்ஸ்களையுமே வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து கே.எஸ். ரவிக்குமார் அந்த பேட்டியில் பேசியும் இருக்கார். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.